வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தந்திரா அப்படின்னு படத்தை கேட்டிங்கன்னா இவர் தான் ப்ரொடியூசர் வேதமணி. நான் அப்பப்போ சொல்லுவேன், என்னோடய சங்க உறுப்பினர் இல்லை, நீனே டைரக்டரு, நீனே ப்ரொடியூசரு, நீனே ஹீரோ நடிக்காத, தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வரமாட்டான், அப்போ நீனே ஆடியன்ஸாக இருந்துரு அப்படின்னு சொல்லி தான் என்னோட இதில் பதிவு பண்ண சங்கத்தில். ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு ஹீரோ யாரும் வந்து கொஞ்சம் நடிச்சு கிடிச்சு வந்து தான் நான் ஓப்பனாக சொல்லியிருப்பேன். இப்போ ரஜினி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 படம் நடிச்சு தான் ப்ரொடியூசர் ஆனார். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இப்போ விஜய், சூர்யா, கிரியஸ், சம்பு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 படம் 10 நடிச்சு தான் அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க டேரக்டர் வச்சு பண்ணாங்க இருப்பேன். ஆனால் என்னோட சேர்ந்து வரவங்க எல்லாருமே பண்ணாங்க. அதை வந்தோடனே கேட்ட வேதம் பண்ணிக்கிட்டேன், இந்த படத்தில் யார் யாருன்னு. சார் நான் படத்தில் சுத்தமாக என்ட்ரி ஆகல, நான் ஒன்லி தயாரிப்பாளர் டைரக்டர் மட்டும் நாப்புல சந்தோஷம் அப்படின்னா எதோ கைத்தறி நிற்க பாருங்க. இதுதான் உண்மை. என்ன காரணம், ஒரு படம் எடுத்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்துலையும் மேலே வரணும். ஜெயிக்கிறதுக்கு முன்னே நான் தான் எல்லாம் வரும்போது என்னோட சந்தில் எனக்கு சில படம்லாம் ஓடுறதுக்கு காரணமும் எங்கள் மேலே தப்பு நிறையா இருக்குது. கேட்டோடனே உடனே அடித்தார். அப்போ உடனே நான் போய் இவர் படத்தை மட்டும்தான் ஃபுல்லாக 2 மணி நேரம் உட்காந்து படத்தை பார்த்துட்டு வந்தேன். உண்மையா இல்லையா? நான் இந்த படத்தை பார்க்க போக மாட்டேன் ரொம்ப. ஏன்னா நான் ட்ரெய்லர்லேயே பார்த்து சொல்லிவிடுவேன். எந்த படமா ட்ரெய்லரு இல்லை சாங்லேயே சொல்லுவேன். அதனால் இவர் வந்து சார் நீங்கள் வந்து பார்க்கணும்ல. அப்புறம் ஆர்டிஸ்ட் வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா மனோபாலா சாரு, நம்ம சாமிநாதன் சாரு, அவர் மயில்சாமி பையன் ஹீரோ, அப்புறம் சாம்ஸு, அப்புறம் இன்னும் யார் சசி, இவங்கெல்லாம் பார்த்தேன். சசி இவர் பாருங்க, இவர் அத்தை தனுஷா வர வேண்டிய ஆளு. நான் படத்தை பார்த்தேன். ஆனந்தம் படத்துலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்துருக்கேன். ஆனந்தம்னு ஒரு படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். மச்சான வரைக்கும் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு படம். அது எனக்கு தெரியாது. இன்ன வரைக்கும் அவரை பார்த்தேன். இந்த படம் சொன்னோன்னே எங்கேயோ நம்ம பார்த்தா அப்போ டக்குன்னு சொன்னோன்னே வந்து நடிச்சு இந்த படம் ஃபுல்லாக நடிச்சேன். என்ன காரணம்னா நம்மளோட உழைப்பு யாருமே வீண் போகாதுங்கிறத நான் சொல்ல வரேன். பாருங்க, படம் ஆனந்தம் எவ்வளோ வருஷம் ஆச்சு? ஆனந்தம் 2001. 24 வருஷம். இன்னைக்கு சினிமா நிற்கிறார். அவர் சொந்த வாழ்க்கையில் எப்படி போனாரோ அது எனக்கு தெரியாது. இவரு நிற்கிறார், நம்ம நிற்கிறார், இவரு நிற்கிறார். என்ன காரணம், நானே 89 வந்தேன். எனக்கு தெரியாத ஆளே கிடையாது. நான் நிறையா சொல்லியிருக்கேன் எல்லா ஏட்டு. அதனால ஒரு நம்ம சினிமாவில் வந்து எல்லாருமே நேற்றோட ரோபோ சங்கர் நான் பேசியிருந்தேன். நேற்று நான் போயிட்டு இருந்தேன். என்னோட ரோபோ சங்கர் 2014 என்னோட ஜிம்மில் நானும் ரோபோ சங்கரும் மாற்றி போட்டி ஜிம்மு செய்வோம். என்னோட 7 வயசு கம்மின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா நம்ம சினிமா நேசிச்சா யாருமே தோக்க மாட்டோம், ஒரு நாள் ஜெயிப்போம். இது உண்மை, எழுதி வச்சுக்க. என்னைக்கு தான் ஜெயிப்போம். என்ன கேட்டு சொன்னால ஒரு பாட்டு ஒன்று, மூச்சு நின்னாலும் முயற்சி நிற்காதுன்னு. ஒன்றில் அண்ணன் தேவராஜன் எனக்கு வந்து 91 தெரியும், தினகரில் இருக்கார். இன்ன வரைக்கும் என்னோட பேச வந்தவொடனே ஒன்றுங்கள பார்த்து பேசினேன். என்னன்னா எனக்கு எல்லாரையும் தெரியும். தெரிஞ்சாலும் நம்மளும் அந்த நேரம் வேலையில் வரும்போது தான் பேசணும். அப்படியே நீ ஒரு தந்திரான ஒரு படத்தை எடுத்து இன்னைக்கு இவங்க எல்லாரையும் வர வச்சு நீ சக்ஸஸ் பண்ணணும், எப்படியா படத்தை ஓட வைக்க சொல்லி வந்தார். படம் நல்லா எடுத்திருக்காரு. இதை ரிலீஸ் பண்ணணும். இந்த ரிலீஸ் பண்ணுறது என்ன, வாங்க ஆள் இல்லை. அது வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், விளம்பரம் பண்ணணும். அந்த விளம்பரம் பண்ணது உங்களோட கையில் தான் இருக்குது. அதை ரிலீஸ் பண்ணது ரெடியாக இருந்தா இருக்கா ஜென்னிஸ். இவர் வந்து எங்கள் சங்கத்துக்குன்னே தனியாக நாங்கள் வச்சுருக்கிறோம். ஜென்னிஸ் எங்கள் சின்ன படத்தை நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப காசு வச்சிடாதீங்க, ரொம்ப இது பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு கணக்கு கொடுங்க. வேறு மாதிரியா சொல்லி நிறைய இடத்துல எங்கெங்கேயோ எல்லாம் சொல்லி ஏமாந்து வர்றாங்க. நிறையா படம்லாம் ஏமாந்து வரும்போது எனக்கு வேறு வருத்தமாக இருக்கு. நான் சத்தம் போட்டு ஏன் ஜென்னிஸை பால் கேட்பேன். சார் நான் முன்னே சொன்னேன் சார், அவர் கேட்கல சார், என்னை கூட்டு போய் அங்கே ஒன்று மாட்டி விட்டாங்க சார் அப்படின்றாங்க. சினிமா இனி நல்லா வரணும். இதேமாரி எல்லாரும் ஒரு நல்ல நிலைமையில் வந்து மீண்டும் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா நல்ல ஆளுங்களை போய் அனுமதி பண்ணுங்க. இல்லை என்ன கேளுங்க, இல்லை யாரோ ஒரு சங்கத்தை கேளுங்க, எங்கேயோ ஒரு ஆளை பாருங்க. ஏன்னா சினிமாவில் போய் சொல்லி யாரும் வாழ்ந்ததே கிடையாது. சினிமா ஏமாத்தி யாரும் ஜெயிச்சது கிடையாது. நான் உங்கள்கிட்ட ஓப்பன் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னா நான் எல்லாத்தையும் பார்த்து தான் நீ சினிமாவுக்கு வந்திருக்கேன். சண்டை, வம்பு, அடி, உத, வெட்டு, குத்து எல்லாத்தையும் பார்த்து நீ வந்து உட்காந்துருக்கேன்னா நம்ம உண்மையாக இருக்கிறதுனால தான். அதனால இந்த தந்திரா படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எங்கள் சங்கம் யாரையுமே நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்து நினைப்போம். எல்லாரும் நல்லா முன்னுக்கு வரணும். இது தம்பி மயில்சாமி அண்ணன் பையன், ரொம்ப வருஷமாக தெரியும். இந்த பையன் நல்ல ஒரு ஹீரோ வர வேண்டிய வாய்ப்பு நிறைய இருக்குது, வரணும். நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. அண்ணா சாமி அண்ணன் சொல்லவே வேண்டாம், கேமரா வந்தாலே போதும். சாம்சங் கேமரா வந்தால் போதும். தம்பி உங்கள் பேர்? சசி. மீண்டும் ஆனந்த மாரி ஒரு படத்தை நல்லா வந்து பார்க்கணும். நன்றி, வணக்கம். வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு படப்பிடிப்பு தளம் இது. இயக்குனர் அவ்வளோ சாதுவான ஆள். அதாவது நான் சாமி சார் என்னோட காம்பினேஷன்ஸில் சீன்ஸ்லாம் இருக்கும், நடிச்சுட்டே இருப்போம். ஆக்ஷன் சொல்லுங்க சார், நீங்கள் மட்டும் நடிங்க அப்படின்பாரு. என்ன சார் கட்டே சொல்ல முடியாது, நல்லா நடிச்சிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டே இருந்தோம் சுவாரஸ்யமாக, கட்டு சொல்லணும். என்ன சார் அடுத்த நானே ஆக்ஷன் சொல்லி நானே கட்டி முடிச்சிட்டுமா அப்படிப்பேன்.
பாட்டுங்களேன் அப்படிம்பாரு. ரொம்ப சாதுவான ஒரு மனிதர். அதாவது இருக்கிற பணத்தெல்லாம் திரட்டி போட்டு அவங்க ஒரு படத்தை எடுக்கணும்னு வந்திருக்காங்க. இது போன்ற மனிதர்கள், இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் உண்மையுமே நிறைய பேருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ஒரு பெரிய வெற்றி பெற்று அவங்களுக்கு அடுத்த படம் எடுக்கிற அளவுக்கு போனால் அப்போ இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த படத்தை ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கிற இந்த சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் ஒரு ஆபத் பாந்தவனாக இருக்கிற ஜெனீஷ் அவர்களுக்கும் அன்பு செல்வன் சாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். எப்போவுமே சாமி சார், சசி சார் இவங்களோட சசியோடலாம் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த இதில் காம்பினேஷன் இல்லை சசியோட, பட் சசியை ரொம்ப பிடிக்கும். சாமி சார் இருந்தால் யூனிட்டே கலகலப்பாக இருக்கும். ஸோ அவரோட அனுபவத்தெல்லாம் சொல்கிறத கேட்க கொள்ள ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. அருமையான டெக்னீஷியன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு நியாயமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக சின்ன படம் பெரிய படம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பட்ஜெட்டை வச்சு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த மட்டும் சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிறது மக்களால் எந்த படம் அழகாக கொண்டாடப்படுகிறதோ அது பெரிய படம். அதுதான் பெரிய படம் லாஸ் ஆனால் கூட அது என்னை பொறுத்த மட்டும் அது சின்ன படம் தான். ஏன்னா தயாரிப்பாளருக்கு காசே கொடுக்காத படம் உண்மையிலுமே சின்ன படம் தானே. ஸோ அந்த விதத்தில் இந்த படம் ஒரு பெரிய படமாக அவருக்கு அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். மயில்சாமி சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட தான தர்மங்கள் இருக்கும், அந்த அவர் செஞ்ச புண்ணியங்கள் அன்பு நண்பர் அன்புக்கு அது அப்படியே வந்து பெரிய வெற்றிகளை தந்து ஒரு வெற்றி பயணம் இந்த படத்துக்கு அப்புறம் அன்புக்கு தொடர்றதுக்கு நான் மனதார வாழ்த்துனேன். நல்லா வரணும். ஸோ அன்பு நண்பர் தர்ஷன்லாம் நல்ல சித்தா படத்துலலாம் மிரட்டி எடுத்துட்டார் ஒரு வில்லன் ரோலில். ஸோ அவரும் நல்ல சூஸியான படங்களை செலக்ட் பண்ணால் அவளுக்கான இடம் பெருசாக இருக்குது. இந்த நண்பர்களோட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் இவங்களுக்கும் இந்த படம் மூலிமா ஒரு நல்ல எதிர்காலம் அமைஞ்சு நோட்டபிளான ஒரு விஷயம் நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த பட வெற்றிக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பத்திரிகை குடும்பத்தில் அனைவருக்கும் பணிவான வணக்கம். தந்த்ரா ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ண அண்ணன் அன்பு செல்வன் அவருக்கு மனதாக நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜென்னிஷ் பிரதர், எங்கள் செகண்ட் டைம் ஆக்சுவலி 2வது ப்ராஜெக்ட் அதில் மீட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் நல்ல பப்ளிசிட்டி நல்லா போச்சு. இந்த படமும் அதே மாதிரி போனால் அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் பிளஸ்ஸிங் எல்லாருக்கும் தேவை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யாரை பற்றி சொல்லணும்னா இவர் தான் அந்த ஹீரோ. ஆக்சுவலி நான் படத்தில் ஹீரோ, உண்மையான ஹீரோ யாருன்னா டேரக்டர் வேதன், ப்ரொடியூசர். ஆக்சுவலி ஹீரோயின் யாருன்னா அவங்க ஒய்ஃப். ஏன்னா 2 பேர் வந்து ஒரு பிளானை எப்படி ஒரு படம் ஆரம்பிச்சிட்டோம், ஸோ அதை எப்படி எடுத்துகிட்டு போடு அன்னைக்கு என்ன பண்ணலாம் பிளான் போட்டு ஒரு பழைய ப்ரொடியூசர் ஆக்சுவலி ஆனந்த் ஃபிலிம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ப்ரொடியூசரே வந்து எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன், அது காஃபி. அதுக்கப்புறம் நான் இருக்கலான்னு நான் பார்க்கல. அதுக்கப்புறம் யாருன்னா இவங்க 2 பேரும் பார்த்தேன். டிஃபன் சாப்பாடு போடுறது சரி, என்ன தேவைகள், அதுக்கப்புறம் காஸ்ட்யூம், செட்டில் இவங்க வந்து ஹீரோயினுக்கு பக்கத்துல எல்லாம் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு ஃபேமிலியாக இருக்கும் போது அப்புறம் அவங்க வீட்டில் தங்கினது, இப்போ இரணியன் ஒருத்தர் பிரதர் பேசினார், அவங்க வீட்டில் தங்கிட்டு அவங்க பசங்களோட ஒரு ஃபேமிலி போன மாதிரி ஒரு ஷூட்டிங் போன மாதிரி இல்லை, சந்தோஷமாக அப்படியே டூர் போன மாதிரி தினைக்கும் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. நம்மளுக்கே வந்துடல சரி இப்படி பார்த்துக்கிறாங்களே நம்மளை. ரொம்ப சில பேர் இருக்காங்க, யாரும் மென்ஷன் பண்ண முடியாது, ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாங்க, நான் அங்கே தங்க மாட்டேன், எனக்கு வண்டி வேணும், இங்கே பாத்ரூம் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு திங்கிங்லே இல்லை. ஒரு நல்ல குடும்பத்தோட ஒரு வீட்டில் இருக்கோம், குடும்பமாக ஒரு படம் எடுக்கிறோம், அந்த மாதிரி இருந்துச்சு சந்தோஷமாக. அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண யார் மாமா கேரக்டர் தர்ஷன் அவர் நடித்தார், சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா போச்சு, நல்ல காம்பினேஷனு. அதுக்கப்புறம் இன்னொரு மாமா சாம்ஸ் அப்படி வந்தார் படத்தில். என்னன்னா ஒரு சீனில் வந்து ஒரு ஃபுல்லு வச்சுருவாங்க, 2 கட்டிங் அடிச்சு அந்த சீனை முடிக்கிறது தான் சீனு. அந்த ஃபுல்லு முடிஞ்சிச்சு, சீன் முடியல. டைரக்டர் பாவம் வெளில போய் உட்காண்டார் மானிட்டர்ல, சரி நீங்க பேசுங்க ஏதோ ஒண்ணு போற வரைக்கும் போட்டுடும். அப்புறம் இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி மட்டையாருக்கு அப்புறம் தான் சீட்டே பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் எடிட்டிங்ல தூக்கி போட்டுருக்காங்க. அது அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து மிச்சர் கொடுத்துட்டே இருக்காங்க சூடா. அந்த சைடு டிஷ் வைப்பாங்கல்ல, அந்த அட்மாஸ்பியருக்கு சிக்கன் 65ன்னு அந்த சும்மா ஒரு 2 பீஸ் சாப்பிடுறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 வாட்டி கொண்டு இருப்பாங்க. நாங்க சாப்பிட்டுட்டே இருக்கோம், சீன் போயிட்டே இருக்கு. ஆக்சுவலி கடையிலே ஸ்டாக் இல்ல லெவல்ல அந்த மாதிரி போச்சு. அடுத்தது சுவாமிநாதன் சார், அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி ஒரு மிலிட்ரி மாமா கேரக்டர் இருந்துச்சு. என்ன சார் படத்துல எல்லாம் மாமாவா போட்டுருக்கீங்க? இவரும் மாமா கேரக்டர், ஐ மீன் ஹீரோயின் கூட வர மாதிரி மாமான்னு சொல்லிக்கலாம். அப்பயாவது எல்லாரும் தேடி வருவாங்க. ரொம்ப ஐ மீன் ஒரு மிலிட்ரி கேரக்டர் சார் பண்ணியிருந்தாரு, ரொம்ப காமெடியாக நல்லா சூப்பராக போச்சு. கூட ஒரு வேலைக்காரமா கூட சில்மிஷம் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி தானே சொல்றேன். இதெல்லாம் சொல்லணும், முக்கியமான விஷயம் சொல்லல. அந்த மாதிரி அதுல இருக்கிற மிலிட்டரி போட்டோவை பார்த்துட்டு எங்க வீட்டுல எங்க சர்வீஸ் பண்ணீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த போட்டோ எல்லாம் பார்த்துட்டு. ஸோ அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம சசி சார் பிரதர். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் தனித்தனியாக அப்புறம் ரூம் போய் மீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம்
நல்ல பாண்ட் ஆக்சுவலி. அவர் வந்து ஹீரோயினோட அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆமாம், அவரே எனக்கு மாமா தான் ஆக்சுவலி. ஒரே ஒரு மாமி, இத்தனை மாமாங்கள். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. யார் கூட அப்புறம் அவங்க அம்மா கேரக்டர் ஆக்சுவலி ஹீரோயினை அதிகமாக பார்த்தாலும் அவங்க கூட நிறைய சண்டை போடுற மாதிரி சீக்வன்ஸில் இருந்துச்சு. ஸோ அப்புறம் கூட நரேஷ், அப்புறம் ஜாக் ப்ரோ வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. சூப்பராக நல்லா ஒரு டெரிஃபிக்கான ஆக்சுவலி லுக்கு. அதுக்கப்புறம் அம்மா அப்புறம் இப்போ எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தா நிஜமாலுமே ஆர்டிஸ்டாக தெரியல, கொஞ்சம் தடுமாறுது. ஏன்னா நாங்கள் அப்படி ஒரு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்படி ஒரு பழக்கம். அதனால் திருப்பி என்னோடய ஃபேமிலியெல்லாம் பார்க்குற மாரி தான் இருக்குது எனக்கு. சப்போஸ் படம் வெற்றி அடையுதோ இல்லையோ, இவங்களெல்லாம் எல்லாரையும் பார்த்தது அவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்களோட இவங்களை பார்த்தது இன்னும் சந்தோஷம். அதனால் கண்டிப்பாக வெற்றி அடையும்னு நம்புகிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். அதேமாரி இந்த படம் நான் மட்டும் தனியாக இருந்து கஷ்டப்பட்டுலாம் எடுக்கலை. சார் சொல்கிற மாரி எனக்கு முன்னாடி நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இப்படிலாம் வந்திருக்கிறாங்க. அதுக்கு மெயினாக கஷ்டப்பட்டு என் கூட நின்ன என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் முக்கியமாக சுரேஷ்ன்னு சொல்லி என் நண்பர் ஒருத்தவர், அவர் நிறைய விஷயத்தில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அப்புறம் எங்கள் படத்தில் வர காமெடி சீன்ஸ் அது நான் எழுதுனதுனாலும் அது இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ அழகாகவும் மாற்றலான்னு அந்த குழந்தைய அழகாக மாற்றினது சாம் சார் தான். அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு பேப்பரை எடுத்துகிட்டு போய் உக்காந்துருவார். உட்காந்து எழுதி என்ன அவர் இப்படி இன்னும் நான் கூட நினச்சேன். ஆனால் அவர் எழுதி எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் தெரியுது நம்ம எழுதுனதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு. ஸோ அந்த படத்தில் காமெடி சீன் வந்திருந்தா அது உண்மையிலே ரசிக்கிற மாதிரி இருந்தால் என்னோடது கரு மட்டும்தான், மிச்சம் எல்லாமே எழுதுனது எல்லாமே சாம் சார் தான். ஏன்னா எது யார் செஞ்சாலும் அது அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றப்ப இந்த படத்தில் அவரோட பங்கும் இருக்குது. மற்றபடி நான் நம்ம சசி சார் கேட்டார், ஏன் மீனா மேடம் வந்து இன்னும் வரலையா, இவ்வளோ நாள் மேக்கப் பண்ணார். இப்போ நான் சொல்கிறேன், ஏன்னா உங்களை பார்த்த உடனே இன்னும் இவ்வளோ எங்கே இருக்கீங்க, நான் வந்து அவங்களுக்கு ஜோடினா ஒத்துக்க மாட்டாங்க, கூட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் பரவாயில்லையானாங்க. சரி பரவாயில்ல, ஓரளவு மேட்ச் ஆகுதா? இல்லை 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 சொன்னாங்க, இருந்தாலும் பொது நலம் கருதி அவங்க வெக்கப்படுறாங்க. சார் இப்போ நீங்கள் போட்டு விடுறத பார்த்தா உண்மையுமே மாமான்ற ஓகே. அதனால இந்த படம் வந்து ஜஸ்ட் சின்னதாக ஒரு தீம் தான். இந்த உலகத்தை நம்ம என்னதான் நினைச்சாலும் முழுசா நல்லதாலாம் மாற்ற முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு கெட்டதும் இந்த உலகத்தை முழுசா கெட்டதாக்கி அழிக்கவும் முடியாது. ஸோ நல்லது கெட்டது கலந்தது தான் இந்த உலகம். அது நம்ம மனசுல தான். ஸோ அதோட வைப்ரேஷன் தான் நாமெல்லாம் மெசேஜ் படத்திலே நம்ம அதனோட வைப்ரேஷன் தான் நாமெல்லாம் வேற வேற வடிவத்தில் இருக்கிறோம். ஒரே மனுஷனால ஒரு டைம் நல்லவனாகவும் இருக்க முடியும், அதே மனுஷனால கெட்டவனாகவும் இருக்க முடியும். ஸோ இது மட்டும்தான் இதில் உள்ள மெயினான தீமு. இதை வச்சு தான் இதில் இந்த கதை போகுது. அதனால் பத்திரிக்காரங்க நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்ப கேட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு சிவனோட பக்தருங்கிறது போக தெரியும் படம் பார்க்குறது. தந்திரான்னா எதையுமே அந்த குறுக்கு வழி. இப்போ நம்ம தியானம் தவம் ஞானம்னு எப்படி போகிறது ஒரு வழி, இதையே இல்லாமல் குறுக்கு வழியில் போகிறது அதுதான் தந்திரம். தந்திரனால என்ன, தந்திரம் பண்ணி போகிறது, அதுக்கு பேர் தான் தந்திரா. ஆனால் அது இப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது நமக்கு திருப்பி அடிக்கிறப்ப நம்மளும் இருக்காமல் போயிடும். அதான் தந்திரம் மந்திரம், மந்திரத்திலேருந்து தந்திரம் பண்றது தானே. அதுக்கு சார் தான் சொல்லணும். இல்ல இல்ல அவருக்கு எல்லாமே எல்லாம் கிளீனா, யாருக்கு என்ன எது உண்மையிலே ரசிச்சு செஞ்சாப்புல.
சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. ஒருவேளை அதுல ரொம்ப ஈடுபாடா இருக்கிறதால அப்படி செஞ்சாரா என்னன்னு தெரியல. அதுல ஒரு சீனும் ஏதோ ரசிச்சு செஞ்சாரு. இல்ல அவங்க எழுதின சீன் எல்லாமே உண்மையிலே ஒரு என்ன வந்தோமா ஷூட் பண்ணோமா நடிச்சோமான்னு அப்படிலாம் இல்லை, ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா நான் திரும்ப சொல்றேன், இங்க இருக்கிறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நல்லா வெறும் 0.